காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் குழு மீது துப்பாக்கிச் சூடு, 26 பேர் உயிரிழப்பு. ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலமான பஹல்காம் என்ற இடத்தில் நேற்று பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து திடீர் தாக்குதல் நடத்தினார்கள். நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் ஃபைசரன் மலைப்பகுதியில் பைன் மரக்காடு பகுதியில் இருந்து பல பயங்கரவாதிகள் துப்பாக்கிகளுடன் அங்கிறங்கி வந்தனர். அவர்கள் அங்கு கூட்டமாக நின்று சுற்றுலா பயணிகளை நோக்கி கண்மூடித்தனமாக சுட்டனர். இதில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தங்கள் குடும்பத்தினர் குண்டு காயங்களுடன் தரையில் சரிந்து விழுந்ததை பார்த்து உடன் வந்தவர்கள் கதறி அழுதனர். பயங்கரவாதிகளை பார்த்ததும் சுற்றுலா வழிகாட்டிகளும் குதிரைகளை சவாரிக்கு கொண்டு வந்த உள்ளூர்காரர்களும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்ததும் இராணுவம், மத்திய ஆயுதப்படை மற்றும் போலீசார் சம்பவ இடம் நோக்கி விரைந்தனர். அவர்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக என்கவுண்டர் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது பயங்கரவாதிகளை பிடிக்க ட்ரோன்கள், மோப்ப நாய்கள் உதவியுடன் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர்கள் மூலம் மலைப்பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணி நடைபெறுகிறது. பயங்கரவாதிகள் தாக்குதலில் 26 பேர் பலியானதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியானது. இதில் கர்நாடகா, ஒடிசா, குஜராத் மற்றும் மராத்தியா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அடங்குவார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. 2 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த 26 பேரின் விவரங்களை ஜம்மு காஷ்மீர் அரசு வெளியிட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 உட்பட மொத்தமாக 17 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.